ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் கேங்கர்ஸ். இந்த படத்தில் ஹீரோயின் ஒரு டீச்சர். அவங்க இருக்க ஊரில் அண்ணன் தம்பி 2 பேர் நிறைய இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்கள பற்றி இவங்களும் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் யாருமே எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க. அந்த இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவரோட பையனும் அதே ஸ்கூலில் தான் படிப்பான். ஆனால் அவன் பார்க்க ரொம்ப நல்ல பையன் மாதிரி தான் இருப்பான். ஒரு நாள் அந்த ஸ்கூலில் பேச்சு போட்டி நடக்குது. அதில் ஒரு பொண்ணு கலந்துக்கிட்டு அதில் வின்னும் பண்ணுறா. ஹீரோயின் அவங்களோட வாட்சை அந்த பொண்ணுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள்லேயே அந்த பொண்ணு ஊர்லேருந்து காணாமையும் போயிடுறா. அந்த பொண்ணு காணாமல் போனதுக்கு இந்த இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் காரணம் அப்படின்னு ஹீரோயின் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஆதாரம் எதுவும் இல்லாததுனால இவங்கள விசாரிக்க முடியல. இந்த ஊரில் இப்படி நிறைய தப்பான விஷயங்கள் நடக்குதுன்னு போலீஸ் ஒருத்தரை அண்டர் கவரில் இந்த ஊருக்கு அனுப்புகிறாங்க டீச்சராக. இந்த படத்தில் வடிவேலு பிடி டீச்சராக அதே ஸ்கூலில் தான் இருப்பார். ஹீரோயினையும் ஒன் சைடாக லவ் பண்ணி சுற்றிட்டுருப்பாரு. அதுக்கு ஹீரோயினோட தாத்தாக்கிட்டே ஹெல்ப் கேட்டு காமெடி பண்ணிகிட்ருப்பாரு. இப்போது இந்த ஸ்கூலுக்கு புதுசாக 2 பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. பிடி டீச்சராக ஹீரோ ஜாயின் பண்ணுறாரு. இன்னொருத்தரும் இவர் வந்த அதே டேட்டில் இந்த ஸ்கூலில் டீச்சராக ஜாயின் பண்ணுறாரு. ஹீரோயின் அந்த வில்லனுங்க மேலே நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்க ஹீரோயினை டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்படி அவங்க பண்ணுறப்பெல்லாம் ஹீரோ அவர் ஃபேஸே தெரியாத மாதிரி கவர் பண்ணிவிட்டு அவங்கள செம்மையாக அடிக்கிறாரு. ஆனால் ஹீரோ எந்த கெட்டப்பில் அவர் ஃபேஸை கவர் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி வடிவேலும் கவர் பண்ணதுனால எல்லாரும் வடிவேல் தான் வில்லனுங்களை அடிக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு போலீஸ் அண்டர் கவராக டீச்சராக வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. வில்லனுங்களை அடித்தது வடிவேலு கிடையாது, ஹீரோ தாங்கிறத ஹீரோயின் மட்டும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால் அவர் தான் போலீஸாக இருப்பாருன்னு இவங்க நினச்சிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு நாள் ஹீரோயின்கிட்ட ஒரு ஸ்கூல் பொண்ணு அவள் பர்த்டேக்காக சாக்லேட் கொடுக்க வரா. அப்போ அவள் கையில் காணாமல் போன பொண்ணுக்கு பேச்சு போட்டியில் வின் பண்ணதுக்காக இவங்க கிஃப்டாக கொடுத்த வாட்சை அந்த பொண்ணு கையில் பார்க்குறாங்க. இதை யார் கொடுத்தான்னு கேட்டு அவங்களுக்கும் அந்த பொண்ணு காணாமல் போனதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு ஹீரோ போலீஸ்னால அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் எதாவது பண்ணுவாருன்னு அவரை தேடி வராங்க. அப்போது அந்த வில்லனுங்களோட பையன் இவங்கக்கிட்ட வந்து பேசுகிறான். அப்போ அவன் நல்லவனு இவங்களும் எல்லாம் தெரிஞ்ச விஷயத்தையும் அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பையன் காணாமல் போன பொண்ணு இந்த வாட்சை அடகு கடையில் வச்சுருக்கலாம், அதிலேருந்து இப்போ நீங்கள் பார்த்த பொண்ணோட அப்பா இந்த வாட்சை வாங்கியிருக்கலான்னு சொல்லி நம்ம 2 பேரும் போய் அந்த அடகு கடையில் விசாரிக்கலாம், அப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சிரோன்னு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு காரில் போயிட்டுருக்கான். இவங்க உண்மையை கண்டுபிடிக்க போகிற அதே நேரத்தில் ஹீரோ ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. அந்த வில்லனுங்களோட பையன் நிஜமாக நல்லவன் கிடையாது, நல்லவன் மாதிரி நடிக்கிறான். இவங்க காணாமல் போயிட்டான்னு தேடிட்டு இருக்க பொண்ணை கொலை பண்ணதே அந்த பையன்தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்க சத்தத்தால் அவங்க பேசுகிறது எதுவும் கேட்க மாட்டேங்குது. அந்த பையன் இப்போ ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறதே அவங்களையும் கொல்றதுக்கு தான். ஆனால் கரெக்டான நேரத்தில் ஹீரோ அங்கே வந்து அந்த பையனை நல்லா அடித்து போட்டுடுறாரு. இப்போ தான் மெயின் வில்லனே இந்த படத்துக்குள்ளே வரான், அந்த பையனோட அப்பா. அந்த பையன் செம்ம அடிபட்டு கோமா ஸ்டேஜில் இருப்பான். அவனை பார்க்கறதுக்காக வந்திருப்பார். ஹீரோ அவரை க்ராஸ் பண்ணி போகிறப்போ அவர் கண்ணில் பயங்கரமான கோபம் தெரியுது. இவருக்கும் அந்த வில்லனுக்கும் என்ன சம்மந்தம், அதுக்கு பின்னாடி இருக்க கதை என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.